தாவேகாவினுடைய தேர்தல் பரப்புரையில கரூர்ல 41 பேர் உயிரிழந்து கிட்டத்தட்ட 8 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 8 நாட்கள்ல அதற்கு மிக முக்கிய காரணமான விஜய் மீதோ, ஆதவ அர்ஜுனா மீதோ, தாவேகா கட்சிக்காரர்கள் மீதோ எந்த ஒரு உருப்படியான சட்ட நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல. பெரிய அளவுக்கு திமுக அவர்களை தப்பவிடக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? திமுக இந்த கரூர்ல இறந்த அப்பாவி உயிர்களை வைத்து செய்யக்கூடிய பிண அரசியல் என்னென்ன அப்படின்றது குறித்து பேசியிருக்கிறோம். அது போக கடந்த ஒரு வார காலமாக ஊடகங்கள் இந்த விஷயத்தை விவாதிக்குது. இதுல நாம் தமிழர் கட்சி சார்பாக எந்த ஒரு ஸ்போக்ஸ் பர்சனையும் மீடியாஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் கூப்பிடுறது இல்லை. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், பிணத்தை வைத்து திமுக செய்யக்கூடிய அரசியல், இந்த மீடியாவை வைத்து திமுக செய்யக்கூடிய அரசியல், இது குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பேச இருக்கிறோம். அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். போன சனிக்கிழமை வாரம் அந்த சனி வரும் இல்லையா, அப்படி போன வாரம் சனிக்கிழமை செப்டம்பர் 27 நடந்துச்சு ஒரு பெரிய துயர சம்பவம். இப்ப இதற்கு திமுக தாவேகாவையும், தாவேகா திமுகவையும் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல நம்ம சொல்றது 2 பேருமே பொறுப்பேற்க வேண்டியது அப்படின்றதுதான். பெரும்பாலான பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னா தாவேகாக்கு இருக்குது, விஜய்க்கு இருக்குது. அவங்க தான் முக்கிய காரணம் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது போக திமுகவுக்கு இதுல முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னா காவல்துறை அங்க அனுமதியை கொடுத்துருக்க கூடாது அப்படின்றது இன்னொரு பக்கம் நம்மளுடைய வாதமாக இருக்குது. இப்ப இந்த வேளையில இந்த சம்பவம் நடந்து போயிடுச்சு. இந்த சம்பவத்தை விஜய் கையாண்ட விதம், தாவேகா கட்சிக்காரர்கள் கையாண்ட விதம், அதே மாதிரி கோர்ட்ல போயிட்டு இவங்க அந்தர்பில்ட்டி அடிச்சு புஷியானந்த மாவட்ட செயலாளரை மாட்டி விட்ட விதத்தை எல்லாம் போன காணொலிகள் நான் தெளிவாக விரிவாக பேசியிருந்தேன். இப்ப இந்த வேளையில புஷியானந்துக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுருச்சு. சுப்ரீம் கோர்ட் போறதா சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு அரசு சார்பாக வழக்கறிஞராக கபில் சிபில் நியமிக்கப்பட இருப்பதாக செய்திகள் வருது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக எனிஹவ் சுப்ரீம் கோர்ட் பெயில் கிடைக்குதா இல்லையான்றதெல்லாம் நான் அடுத்தது வரக்கூடிய இதுல நான் பதிவு பண்றேன். இப்ப இந்த வேளையில திமுக தாவேகாவை, குறிப்பாக விஜயை, ஆதவ அர்ஜுனாவை தப்பவிடக்கூடிய வேலையை செய்யுது. எதுக்காக அப்படின்னா 2026 தேர்தல் லாப நட்ட கணக்கிற்காக. என்னடா இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்மையிலே சம்மந்தம் இருக்குது. என்னன்னா, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி அப்படின்றது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குது. திமுகன்ற கட்சி தன் இதை நம்பி இல்லாம, தான் ஆட்சி, அதனுடைய செயல்பாடுகள், அதுல நல்லது செஞ்சோன்னு சொல்றாங்கல்ல, இதை நம்பி எல்லாம் இல்லாம கூட்டணியை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் திமுகன்ற கட்சியை இயங்குது. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே அது அப்படிதான். திமுகவினுடைய பலம் அப்படின்றதே கூட்டணி பலம் தான். ஏங்க, முஸ்லீம் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு சில கட்சிகள் வச்சிருப்பாங்க, கிறிஸ்தவர்களை ரெப்ரசன்டேஷன் பண்றதுக்கு சில இயக்கங்களை கூட வச்சிருப்பாங்க, அதே மாதிரி பட்டியல் வகுப்பு வாக்குகளை பெறுவதற்கு அதற்குன்னு சொல்லிட்டு சில கட்சிகளை வச்சிருப்பாங்க. இப்படி கூட்டணி கட்சிகளை வைத்துத்தான் திமுக அரசியலை எதிர்கொள்ளும். கூட்டணி இல்லைன்னா திமுக இல்லை, இதுதான் நிலைமை. இப்ப இந்த வேளையில திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை அதிமுக அமைச்சிருக்குது அப்படின்னா அது பலவீனமாக இருக்குது. சொல்ல போனா பாஜகவை தோல் மேல சுமப்பது அப்படின்றது அதிமுகவுக்கு பலவீனமான ஒரு விஷயம் தான். தேர்தல் நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் தான் ஏற்படுத்தும். இப்ப போன தேர்தலையே கூட பார்த்தோம். இப்ப அதிமுகவும் பாமகவும் கூட்டணி அமைச்சு நின்று இருந்தாங்கன்னா ஏறக்குறைய 13ல இருந்து 15 பாராளுமன்ற தேர்தல்களை அவங்க வென்றுக்கலாம் அப்படின்றத அந்த மார்ஜின்ல நம்ம பார்த்தோம். பாமக அதிமுக கூட்டணி அமையாம பாமக பாஜக கூட கூட்டணி அமைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஓட்டு, அதிமுகவினுடைய ஓட்டு அப்படின்றது பெரும்பாலான அளவுக்கு கன்சாலிடேட் ஆகல. இந்த வேளையில இந்த தேர்தலில் மறுபடியும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து இருக்குது. பாமகவினுடைய நிலைமை இன்றைக்கு தெரியல. அப்ப அதே வேளையில இந்த பாமகவினுடைய இடத்தை நிரப்புவதற்காக ஒரு 5%, 6%, இதுதானே பெரிய அளவுக்கு திமுக அதிமுக வேறுபாடாக இருக்குது. இப்ப இந்த வேறுபாட்டை நிரப்புறதுக்கு அதிமுக பாஜகவுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா, விஜய் உள்ள பிடிச்சி போடணும். நீங்க கேட்கலாம், விஜய் பாஜக கொள்கை எதிரின்றது, திமுகவையாவது அரசியல் எதிரிங்கிறாரு, ஆனா பாஜகவை கொள்கை எதிரின்றாரு, அவர் எப்படி பிஜேபி கூட போலாம் அப்படின்னா, இதுவரைக்கும் பிஜேபி கூட போக முடியாததற்கான ஒரு சாய்ஸ் விஜய்க்கு இருந்துச்சு. தனிச்சு நிக்கிறோம். அவங்க தாவேகாவுடைய பொதுக்குழுல எல்லாம் விஜய் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத ஒரு தீர்மானமாக போட்டிருந்தாங்க. அப்ப இந்த வேளையில இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகாக விஜய் அடிச்சு கூப்பிட வச்சிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு லாக் ஆகி நிக்கிறாரு. சொல்ல போனோம்னா என்ன செய்யன்னு தெரியாத கையறு நிலையில விஜய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப விஜய்க்கு 2 சிக்கல். ஒண்ணு அரசியல் ரீதியாக சிக்கல், அடுத்த கூட்டத்துக்கு அனுமதி தருவாங்களா என்னன்னு தெரியாது, அடுத்த பரப்புரை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்றது தெரியாது, இது எதிர்கொள்ளணும் ஒண்ணு. இன்னொன்னு வழக்கு நெருக்கடி. விஜய்க்கு இது வரைக்கும் விஜய் மேல எஃப்ஐஆர் போடல, ஆதவ அர்ஜுனா மேல போடல. ஆனா கட்சியினுடைய பொதுச் செயலாளரான, இணை பொதுச் செயலாளரான புஷியானந்த் மீதும் நிர்மல்குமார் மீதும் எஃப்ஐஆர் இருக்குது. எஃப்ஐஆர்ன்றது என்ன எஃப்ஐஆர் அப்படின்னா, கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், அதாவது கொலை குற்றத்திற்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு குற்றம். கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகள் கன்விக்ஷன் ஆனாங்கன்னா ஜெயில் தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு குற்றம் அது. அப்ப அதுக்கு கீழே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த வேளையில திமுக என்ன லாப நட்ட கணக்க போடுது அப்படின்னா, இந்த விஜயை, ஆதவ அர்ஜுனாவை, இவங்க 2 பேரும் மேலே எஃப்ஐஆர் போட்டு இவர்களையும் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா கண்டிப்பா கைது பண்ண வேண்டியது வரும். அப்ப அதனால அங்க போடாம வச்சிருக்காங்க. அதே மாதிரி புஷியானந்தையும் சிடிஆர் நிர்மல்குமாரையும் ஏன் எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணாம வச்சிருக்காங்கன்னா, இப்ப என்ன சொல்றாங்க, புஷியானந்த் தேர்தல் வேட்டையில் இருக்கிறாங்க,
புஷி ஆனந்த் வந்து சேலத்தில் இருக்கிறதா ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் வீரப்பன் காட்டுக்குள்ள இருக்கிறதா இன்னொரு செய்தி வருது, இன்னொரு பக்கம் அவர் வந்து இந்த சிங்கம் 2 படத்துல இந்த டேனி இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி நடுக்கடல தோணி அமைச்சு தோணியில அவர் வந்து தங்கி இருப்பதாக இன்னொரு பக்கம் செய்திகள் வந்து வந்தவண்ணம் இருக்குது. இப்ப இந்த வேலையில புஷி ஆனந்த் எங்க இருக்காருன்றது தமிழ்நாடு காவல்துறைக்கோ இல்ல அந்த தனிப்படை அமைச்சர்கள் இதுக்கோ தெரியாம இருக்குமானா இல்ல. திமுக அரசு நினைத்தால் ஒரே 1 மணி நேரத்துக்குள்ளாக புஷி ஆனந்தை கைது செய்ய முடியும், சிடிஆர் நிர்மல்குமாரை கைது செய்ய முடியும். அதே மாதிரி 1 மணி நேரத்துல அந்த எஃப்ஐஆர்ல விஜய் பேரையும் ஆதவர்ஜுனா பேரையும் சேர்க்க முடியும். ஆனா ஏன் செய்யாம இருக்கிறாங்கன்னா அங்கதான் திமுக 2026 தேர்தலுக்கான லாப நட்ட கணக்கை வந்து போடுறாங்க. அப்போ ஒரு பக்கம் அதிமுக பாஜக தாவேகாவை உள்ள கொண்டு வருவதற்காக அந்த பக்கம் ஆதரவா நிக்கணும், ஒட்டுமொத்தமாக இந்த பழியை திமுக மேல போட பாக்குது. இன்னொரு பக்கம் திமுக என்ன பண்ணுது அப்படின்னா இவர்கள் மேல வழக்கு போட்டா அரசியல் நெருக்கடி காரணமாக, அதாவது விஜய் மேலையும் இந்த ஆதவர்ஜுனா மேலையும் வழக்கு போட்டு இவங்களை இந்த புஷி ஆனந்த் சிடிஆர் நிர்மல்குமாரை கைது பண்ணாங்க அப்படின்னா அரசியல் நெருக்கடி காரணமாகவும் அதே மாதிரி வழக்கு நெருக்கடி காரணமாகவும் வேற வாய்ப்பு இல்லாம இவங்க பிஜேபி பக்கம் அதிமுக பக்கம் போயிடக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து பொலிட்டிக்கல் இன்எக்ஸ்பீரியன்ஸ், அதனால என்ன செய்யணும்னு வந்து சுயமா சிந்திக்கிற அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்கவர் இல்லை விஜய். அப்ப ஸ்கிரிப்ட் படி நடக்கக்கூடிய நபர். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சென்ட்ரல்ல இருந்து ஒரு சப்போர்ட் எதிர்பார்த்து அந்த பக்கம் போயிருவாங்களோ, ஒருவேளை நம்ம இந்த நெருக்கடி கொடுத்து அந்த நெருக்கடியின் மூலியமாக அவங்க கூட்டணிக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு அரசியல் உடன்பாட்டுக்கோ போயிட்டாங்க அப்படின்னா 26ல தாவேகா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது 2026 தேர்தலில் திமுகவுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் அப்படின்ற இந்த லாப நட்ட கணக்கிற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா 41 உயிர் அப்பாவிகள் போயிருக்கு. குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள், அது மாதிரி வயது முதிர்ந்தவர்கள், இப்படி நிறைய பேர் 41 பேர் இன்னைக்கு அவங்க குடும்பங்கள்லாம் வந்து நடு தெருவில் நிக்குது. விஜய் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் அறிவிச்சார். இது வரைக்கும் போனதாக தெரியல, இன்னும் 2-3 நாட்கள்ல போறதாக சொல்றாங்க. அப்ப இப்படி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. அந்த குடும்பங்கள் கண்ணீர்ல தவிச்சுட்டு இருக்குது. அதுல குழந்தைகளுடைய மரணம் வந்து ரொம்ப 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 கொடூரமானது. இப்ப அந்த குழந்தைகள் மரணத்தை வைத்து, பெண்களுடைய மரணத்தை வைத்து அந்த பிணத்தின் மீது பிண அரசியல் செய்கிறது. இதே நீங்க பாருங்க, அல்லு அர்ஜுன் ஆந்திரால ஒரு கூட்டத்துல வந்து கலந்துக்கிறாரு. ஒரு பட வெளியீட்டு விழான்னு நினைக்கிறேன், புஷ்பா 2 என்னமோ சம்திங், எனக்கு சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ் ஞாபகம் இல்லை. அதுல ஒருத்தர் வந்து நெருக்கடியில் இறந்து விடுறாரு. அந்த மாநில அரசு இந்த தேர்தல் அரசியலினுடைய லாப நட்ட கணக்கை எல்லாம் பார்க்காம அல்லு அர்ஜுனை கைது பண்றாங்க. எனிஹா ஒருக்கு ஜாமீன் கிடைச்சது, பெயில்ல வெளியே வந்துடுறாருன்னு வைங்க. ஆனா கைது பண்ணக்கூடிய அளவுக்கு துணிச்சல் இருந்துச்சு. இப்ப திமுக காரர்கள் என்ன சொல்றாங்க, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தா விஜய் தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க அப்படின்னு. விஜய் தூக்கி உள்ள போடுறது இருக்கட்டும், ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னா விஜய்க்கு கட்சி ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணமே வந்திருக்காதே. இப்படி கை வச்சுட்டு பேசினவர் தானே விஜய். அப்ப அப்படி இருக்கிறப்ப இப்போ அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஜெயலலிதா இருக்கக்கூடிய துணிவு இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. அப்படிதானே? அப்ப 41 உயிர் அநியாயமாக போயிருக்குது. இதை திமுக என்ன செய்யணும் அப்படின்னா அல்லு அர்ஜுன் எப்படி ஆந்திரா அரசாங்கம் கைது செஞ்சு உள்ள போட்டுச்சோ அதே மாதிரி உள்ள போட்டுருக்கணும். விஜய்க்கு எப்படியும் பெயில் கிடைச்சிடும், அது கண்டிப்பா கிடைச்சிடும். அது அந்த அளவுக்கு கிடைக்காமலாம் இருக்காது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ எப்படியும் பெயில் கிடைச்சிடும். அதனால அது கிடைக்குது கிடைக்காம போது செகண்டரி. செய்ய வேண்டியது சட்டப்படி வழக்கு பதிவிட்டு கைது பண்ணி உள்ள போடணும். அரஸ்ட் விஜய் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனா திமுக இதை வந்து செய்வதற்காக தயங்குது. அந்த தயக்கத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜக அதிமுக தாவேகாவை கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப 41 உயிர்கள் மீது பிண அரசியலை திமுக தெளிவாக செய்யுது. இது ஒரு பக்கம் வச்சுதா. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் கடந்த 8-9 நாட்களாக அப்படியே புறக்கணிக்குது. கிட்டத்தட்ட 27ஆம் தேதி, எக்ஸாக்டா 27ஆம் தேதியில இருந்து நாம் தமிழர் கட்சி எந்த ஊடகமும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸும் கூப்பிடல. நீங்க அதற்கு முன்னாடி எல்லாம் நீங்க எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த விஜய் தொடர்பான விவாதம் வரும்போதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நான் போவேன், இல்ல கார்த்திகை நம்புவாரு, கார்த்திகை செல்வன் போவாரு, அதே மாதிரி ஸ்ரீதரன் போவாரு, பாத்திமா ஃபர்ஹானா போவாங்க, கார்த்திகேயன் மருத்துவர் கார்த்திகேயன், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் கூட போவோம். ஒரே நாள்ல 2-3 விவாதங்கள் வந்ததெல்லாம் உண்டு. இப்படி ரொம்ப அடர்த்தியாக நம்மளுடைய விவாத பங்களிப்புகள் இருந்துச்சு, நம்மள கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வாரமாக நம்ம கேட்கறாங்க, எல்லா மீடியாஸும் பார்த்துட்டு நம்ம கட்சிக்காரங்களை கூட கேட்கறாங்க, என்ன அபு ஏன் விவாதத்துக்கு போறது இல்லை, கார்த்திகை ஏன் போறது இல்லை அப்படின்னா யாரையும் கூப்பிடுறது இல்லை, அதனால போறது இல்லை. ஏன் இது கூப்பிடல அப்படின்னா அங்கதான் திமுகவினுடைய இந்த மீடியா அரசியல் அப்படின்றது இருக்குது. என்ன அப்படின்னா இதுவரைக்கும் விஜயை அடிப்பதற்கு, விஜயை விமர்சிப்பதற்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல விஜய்க்கு எதிர்ப்பாக பேசுவதற்கு நாம் தமிழர் கட்சி தேவைப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக திமுகவுக்கு எந்த பெரிய மாற்றையும் வைக்கல. அவரு கட்சியினுடைய துவக்க மேடையிலேயே திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இரு கண்கள்னு சொல்லிட்டாரு. அப்ப விஜயை வந்து சித்தாந்த ரீதியாக திராவிடம்னு சொல்லி விமர்சிக்க முடியாது. இப்ப நாம் தமிழர் கட்சி நாங்க தமிழ் தேசியம் சொல்றோம், திராவிடம் போலியானதுன்னு சொல்றோம். அப்போ திமுக விசஸ் நாம் தமிழர், திராவிடம் விசஸ் தமிழ் தேசியம் இப்படின்ற அந்த கருத்து மோதல்கள் இருக்கும். ஆனா விஜய் கிட்ட அந்த கருத்து மோதல் வைக்க முடியாது. ஏன்னா அங்கேயும் திராவிடத்தை தான் தூக்கி பிடிக்கிறாங்க, இவரும் திராவிடத்தை தான் தூக்கி பிடிக்கிறாரு. அப்ப கருத்து மோதல்கள் அங்கே இல்லை. அரசியல் ரீதியாக விஜய் பெருசா விமர்சனம் வச்சாருன்னா அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவாங்க. அப்படி விஜய் வைக்கக்கூடிய அரசியல்லையும் உப்பு சப்பு ஒன்றும் இல்லை. ஒரு ஆளக்கூடிய கட்சி, இது வரைக்கும் 70 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி நேற்றைக்கு வந்து ஒரு பிள்ளைக்கா கட்சியை பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியாது.
அப்ப தாவேக்கா திமுக விமர்சனம் பண்ணலாம் எதுவுமே தவிர திமுகவை தாவேக்காவை விமர்சனம் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துச்சு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக கொள்கை தலைவர் அவர் யார் கொண்டு வர்றாரு? விஜய் ஈவே ராமசாமியை கொண்டு வர்றாரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா பெரியார் திராவிடத்தினுடைய அடையாளம். அப்ப 2 பேரும் சேமா இருக்கிறாங்க. அப்ப அரசியல் ரீதியாகவும் மோத முடியாது. பெரியார்ன்ற ஈவே ராமசாமி அதை வச்சும் மோத முடியாது. அதே மாதிரி இந்த சித்தாந்தம் திராவிடம்ன்றது 2 உடன்படுறாங்க. இப்படி எல்லாவற்றிலும் உடன்பாடாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு மத்தியில என்ன பண்ண முடியாதுன்னா பெரிய அளவுக்கு விவாதத்தை நகர்த்த முடியாது. அப்ப தாவேக்காவை எதிர்ப்பதற்கு நாம் தமிழ் கட்சி உள்ள வர வேண்டியது இருக்குது. ஏன் நாம் தமிழ் கட்சி சித்தாந்த ரீதியாக தமிழ் தேசிய தூக்கி பிடிக்கிறோம், திராவிடத்தை இல்லைங்கிறோம். ஈவே ராமசாமியை பெரியார் மண்ணுன்றாங்க, நம்ம பெரியாரே மண்ணுங்கிறோம். இப்படி பல மோதல்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவுக்கும் சித்தாந்த ரீதியா கொள்கை ரீதியா இருக்குது. அதே மாதிரி விஜய் விமர்சிப்பதற்கு அரசியல் ரீதியான செயல்பாடுகள் நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் ஆட்சிக்கு வரல, நம்மளும் மாற்றத்துக்காக நிற்கிறோம், அவங்களுக்கும் மாற்றத்துக்காக நிற்கிறாங்க. அப்ப உண்மையிலேயே சரியான மாற்று நாம் தமிழரா விஜயா அப்படின்னு வர்றப்ப நாம் தமிழர் தான், அண்ணன் சீமான் தான் சரியான மாற்று அப்படின்றத நம்ம அரசியல் ரீதியாக நம்மளுடைய செயல்பாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக நம்ம முன்வைக்கலாம். அப்ப இந்த எதிர்ப்புகளை எல்லாம் மூடத்துல உட்கார்ந்து பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் தேவைப்பட்டாங்க. நான் எக்ஸாக்டா சொல்றேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜய் வருவதற்கு முன்பாக, அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமை இந்த சனி வரும்ல, வருவதற்கு முன்பாக காலையிலேயே ஊடகங்கள் நமக்கு அழைச்சி புக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 27ஆம் தேதி இந்த கரூர் சம்பவம் நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அப்ப அது குறித்தும் விவாதிப்பதற்காக நம்ம கட்சியை சார்ந்த அண்ணன் தமிழ்மிச்சி பாசறையினுடைய கார்த்திகை செல்வன் அவர்கள் கூப்பிட்டு இருந்தாங்க. அது எந்த ஊடகம் அதை விடுங்க, ஒரு ஊடகத்திலிருந்து, பிரதான ஊடகத்திலிருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப இவர் விவாதத்துக்காக போயிட்டாரு. சரியாக அந்த விவாதம் நடைபெறுவதற்கு ஒரு 20 நிமிடத்துக்கு முன்பாகத்தான் இந்த செய்தி வருது கரூர்ல இருந்து. 8 மணிக்கு விவாதம், 7:30 மணிக்கு இந்த செய்திகள் வருது. அப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவ்வளவு சென்சேஷனா போயிட்டு இருக்குது, மக்கள் எல்லாம் உயிரிழந்து இருக்காங்க, நம்ம இன்னைக்கு விவாதத்தை நடத்துறது சரியாக இருக்காது அப்படின்னு விவாதத்தை அன்னைக்கு தள்ளி வச்சிட்டாங்க. அன்னைக்கு விவாதமே நடக்கல. அவங்க டிஆர்பிக்காக பண்ணாங்களோ என்ன பண்ணாங்களோ அந்த லைவ் இதை மட்டும் தான் காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஃபீடை மட்டும் தான் காமிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் இந்த விவாதத்தை எடுக்கிறாங்க 28ஆம் தேதி. அப்ப எடுக்கும்போது 27ஆம் தேதி நம்ம ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்கோம். இதே தலைப்பு, இதே விவாதம் தான். அப்போ அவர் நம்ம ஊடகத்துக்கும் வந்திருக்கிறாரு. வந்துட்டு நம்ம தான் விவாதம் இல்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணி அவர் அனுப்பி இருக்கிறோம். அப்ப அடுத்த நாள் கூப்பிடும்போது, அதே தலைப்புல கூப்பிடும்போது அதே நபரை கூப்பிடணும்ல, குறைந்தபட்சம் அந்த கட்சி சார்ந்த நபரையாவது கூப்பிடணும்ல, யாரையும் கூப்பிடல. சரி, ஒரு நாள் பார்த்தோம் 29ஆம் தேதி அதே தலைப்பு. 30, 1, 2, 3, 4, 5 கிட்டத்தட்ட 8 நாள் ஓடி போச்சு. 8 நாளும் விஜய் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல விவாதம். ஆனா ஒரு தடவை கூட நம்மளை கூப்பிடல. ஏன் கூப்பிடல அப்படின்னா, திமுகல இருந்து ஆர்டர் போயிருக்குது. பெண்ணுல இருந்து அடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நாம் தமிழர் அடிச்சாங்க, திமுக இதுக்கு வேலை இல்லாம இருந்துச்சு. இப்ப திமுக அடிப்பதற்கான நேரம். இப்ப திமுக என்ன கையில மாட்டிருக்குது? கரூர் சம்பவம் தொக்கா மாட்டிருக்குது. அப்ப இதை வைத்துக் கொண்டு திமுக தாவேக்காவுக்கு எதிராக அரசியல் பண்ணுவதற்கு, அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்துல நம்ம அடிச்சு ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா திமுக இமேஜ் உயர்ந்துரும். இந்த நேரத்துல நாம் தமிழர் கட்சி உள்ள விட்டோம்னா அவன் என்ன கேள்வி கேட்பான்னா, காவல்துறையினுடைய கெடுபிடிய கேள்வி கேட்பான். அவன் தமிழக அரசினுடைய இந்த கையாளாயத்தனத்தை கேள்வி கேட்பான். ஒரு பக்கம் தாவேக்காவுடைய இந்த செயல்திறன் நம்ம விமர்சிக்கலாம். நான் முதலே சொன்னல, இதற்கு அடிப்படையான காரணம் தாவேக்கா விஜய். 2வது காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு காவல்துறைன்னு சொல்றோம்ல, இதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல இருந்து யாரும் பேசிடக்கூடாது. அப்ப நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்தோம்னா இது 2யும் தோல் உரிச்சு பேசுவான், 2 பேரையும் பொறுப்புக்குள்ளாக்குவான் அப்படின்றதுனால நாம் தமிழர் கட்சியில இருந்து யாரையும் கூப்பிடாது அப்படின்னு ஒரு லாபியை திமுக அதனுடைய சபரீசனுடைய பெண் நிறுவனம் செஞ்சிருக்குது. அதனாலதான் ஊடகங்கள் கடந்த 8 நாட்களாக ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை கூட, ஸ்போக்ஸ் பர்சன்ஸை கூட அழைத்து இந்த விவாதங்கள்ல கலந்துக்க வைக்கல. அப்ப இந்த கரூர் சம்பவத்தினால ஏற்பட்ட அரசியல் ரீதியான நெருக்கடிக்காகவும் வழக்கு ரீதியான நெருக்கடிக்காகவும் அதிமுக கிட்டையும் பாஜக கிட்டையும் நெருக்கத்தை அதிகரித்துள்ளது தாவேக்கா. ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கும் தெஹ்ராதூனுக்கும் போயிருக்கிறாரு. யாரை சந்திக்க போயிருக்காருன்ற இதுவரைக்கும் நமக்கு தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ரீதியாக சந்திக்க போயிருக்கான்னு சொல்றாங்க. இவர் பாஸ்கெட் பால் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்டா இருக்கிறாரு. ஆனா இந்த சமயத்துல அப்படி போவாங்களா? வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு சந்திப்புகள் நிகழுது, அது என்னன்றத செய்தி வரலாம். ஏன்னா இப்ப 2-3 நாளைக்கு முன்பாக கூட நியூஸ் 18 ஒரு செய்தி போட்டாங்க, பாஜகவோட தாவேக்கா கூட்டணிக்கா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பட்டப்பகல்ல ஒரு செய்தியை போட்டுச்சு. அதாவது ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 0 1ன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா 1 4ன்னு சொல்லுவாங்க. அது உண்மை. அப்ப ஏதோ ஒரு செய்திகள் கசிய போய் தான், ஒரு சோர்ஸ் இல்லாம அந்த ஊடகங்கள் அப்படி போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப ஏதோ ஒரு பேச்சு உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்ப பெரிய அளவுக்கான ஒரு லாக்ல விஜய் இருக்கிறாரு. இந்த அரசியல் நெருக்கடி காரணமாக விஜய் கட்டாயம் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா, பெரும்பாலும் அவர் ஏதோ ஒரு ஃபேவர் பிஜேபிக்கோ அதிமுகவுக்கோ பண்ணி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக இதை சாக்கா வைத்துக் கொண்டு 41 அப்பாவிகள் மீது பினா அரசியலை செய்யக்கூடிய காட்சிகளை வெட்ட வெளிச்சமாக பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியை புறக்கணிப்பதன் மூலியமாக நாம் தமிழர் கட்சியினுடைய குரல் நிலையை ஒடுக்கிடலாம்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம எல்லாவற்றையும் மீறி நமக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல கூப்பிடலாம் கூட இதே மாதிரி நம்ம யூடியூபின் வாயிலாக, சமூக ஊடகங்களின் வாயிலாக தாவேக்காவினுடைய முகத்தெரியும் திமுகவினுடைய முகத்தெரியும் கிழித்து தொங்க விட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால தாவேக்காவினுடைய அரசியலை ஒரு பக்கம் புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் திமுகவினுடைய இந்த பின அரசியலையும் புரிஞ்சுக்கங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி.